ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகிறது? புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு என்னங்க, ராஜா வீட்டுக்கு 2-5 கூடிய புத பகவான் உச்சம் பெறுகிறார். வாக்குஸ்தானத்தில் முக்கியமாக வக்கீல் 2-5 கூடிய உச்சம். ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது ஸ்கூலில் இருக்கிறவங்க, டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸ், இவங்களுக்கு 2-5 கூடிய குரு பகவான் புத பகவான் உச்சம் பெறுகிறார். 2ஆம் வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் 3ஆம் வீட்டிற்கு சென்று உச்சம் பெறுகிறார். மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்படும் நண்பர்களே, சாதாரண விஷயமே கிடையாது. சரித்திரம். 2-5 கூடிய புத பகவான் ப்ளஸ் குரு பகவான் தருகின்ற பலன். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகிறது? புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு என்னங்க, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி 2-5 கூடையவர் புத பகவான் உச்சம் பெறுகிறார். இந்த புத பகவான் உச்சம் பெற்ற புத பகவான் பொன்னடி போற்றி போற்றிப்பாங்க. இந்த புத பகவான் உச்சம் பெற்றால் அத்தனை நல்ல விஷயங்கள் ஏற்படும். அறிவிலே சிறந்தவன் புதன், மதிகாரகன் என்று பெயர், மதியூகி என்று பெயர். ஒருவருக்கு இந்த அறிவுங்கிற இடத்துல ஒரு பிரதானமான பதவி கிடைக்கிறதோ, உலகத்தின் எந்த சக்தியும் அவரை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. அறிவுக்கு எதிரான சக்தி அறிவு மட்டும்தான் நண்பர்களே. 2-5 கூடிய புத பகவான் உச்சம் பெறும் பொழுது பிரமாதம். உங்கள் நாலேஜுக்குரிய ரெகக்னேஷன் கிடைக்கும். யாருப்பா நீ, எங்கப்பா இருந்த இத்தனை நாள் என்று கேட்குற அளவுக்கு உங்களுடைய நாலேஜோட லெவல் அதிகமாகும். ஃபார்மா, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உயரத்தை அடைவீர்கள். சாதாரண ஆள் இல்லை சார், நீங்கள்லாம் பெரிய ஆள். 2-5 கூடிய புத பகவான் உச்சம் பெறுகிறார். வாக்குஸ்தானத்தில் முக்கியமாக வக்கீல்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். இந்த ரிஷபராசிக்கார வக்கீல்கள் எல்லாம் ரொம்ப நல்லா வருவீங்க. வக்கீல் அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள்லேயே வேற எல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்கீலை தொடர்ந்து பேச்சு, பட்டிமன்ற பேச்சாளர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், வர்ணனையாளர்கள், இவர்களுக்கெல்லாம் கூட நல்ல நேரமாக இந்த மாதம் என்பது அமையும். 2-5 கூடிய உச்சம். ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது ஸ்கூலில் இருக்கிறவங்க, டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, இவங்களுக்கெல்லாம் நல்ல நேரமாக இந்த மாதம் அமையும். நல்லா ஒரு வாத்தியார், ஒரு சொல்லிக் கொடுக்குற ஒரு வாத்தியார் தான் ஒரு வாழ்க்கையிலே பல விஷயங்களை முடிவு பண்ணுறார். நல்ல ஒரு வாத்தியார் கிடைச்சாங்கன்னா வாழ்க்கை தலைகீழாக மாறும், எல்லாமே நடக்கும். 2-5 கூடிய குரு பகவான் புத பகவான் உச்சம் பெறுகிறார். 2ஆம் வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் 3ஆம் வீட்டிற்கு சென்று உச்சம் பெறுகிறார். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8 கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது விபரீத ராஜ யோகம் என்பது கிடைக்கிறது. விபரீத ராஜ யோகம் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்படும் நண்பர்களே, சாதாரண விஷயமே கிடையாது. சரித்திரம். 2-5 கூடிய புத பகவான் ப்ளஸ் குரு பகவான் தருகின்ற பலன். குரு 8 கூடையவர். 8னா என்ன, உங்களுக்கு அசையா சொத்துக்கள்னு பேர். இந்த அசையா சொத்துக்களை தருபவர் விபரீத ராஜயோகமாகி என்ன பண்ணுறார், சார் எங்கள் அப்பாவோட சொத்து சார் எனக்கெல்லாம் கிடைக்குமான்னு நினச்சி நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். யார் பண்ண புண்ணியமோ தெரில, என் பக்கம் காத்தடிச்சிருச்சு. எங்கள் தாத்தா நீயே எடுத்துக்கிட்டான்ட்டாரு, எங்கள் அப்பா நீயே எடுத்துக்கிட்டான்ட்டாரு, எங்கள் அண்ணாக்கு ஆக்சுவலாக போக வேண்டியது. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பெரியவர்களிடத்தில் நீங்கள் பணிவாய் மட்டும் இருந்தால் போதும். நான் சொல்வது மனதில் எழுதிக்கோங்க. பெரியவர்களிடத்திலே நீங்கள் பணிவாய் மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு வேண்டுமெனவெல்லாம் அதுவாய் கிடைக்கும். பெரியவர்களிடத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, பணிவாக இருக்கணும். சரிங்கப்பா, நீங்கள் சொன்னால் சரிங்கப்பான்னு சொல்லணும். இப்படியே சுற்றி வரணும். அவரே உங்களை எவாலுவேட் பண்ணி அட போடா அப்படின்னு ஒரு வீடு கொடுத்துருவார் பெருசாக. ஏன்னா அவர் அப்பா, அவர் லெவலுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவார். நாம் யாரெல்லாம் பெரியவர்களோடு வம்பெடுக்கிறோமோ, சண்டை போடுறோமோ, அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. காரணம் என்னென்னா, பிகாஸ் பெரியவர்கள் நம்ம வீட்டு பெரியவங்கள்ட்ட தான் இருக்குது எல்லா கீயும். யாரெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. மனைவியோட அப்பாவை தான் அப்பாவாக நினைப்பார், மாமனாரை தன்னோட மாமனாரை தன்னோட அப்பாவை நினச்சார். ஹாப்பியாக இருக்கும் உங்கள் லைஃப். நம்ம அப்பா பாதி ஹெல்ப் பண்ணுவார், பாதி ஹெல்ப் மாமனார் பண்ணுவார். ஆமாம், யார் இவர், யார் சார் நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல, இங்கே பாருங்க, நீங்கள் அந்த ஸ்பேஸை கொடுங்க, அவர் அந்த ஸ்பேஸை கொடுப்பார். நீங்கள் பெரியவர் இடத்துல மரியாதை செலுத்துங்கள். 8 கூடிய குரு பகவான் விபரீத ராஜயோகம் பெற்று வரும் பொழுது மூத்தோர் சொத்து, உங்களுடைய குடும்பத்தில் பெரியவர்கள் சொத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்ததாக உங்களுக்கு அதே குரு பகவான் 11 கூடியவர். 11 கூடியவரும் உச்சம் என்பதால் செய்யும் தொழிலே தெய்வம் என்போம், தினம் வேர்வை தீர உழைத்திடுவோம். டெய்லி உங்கள் வேலை மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, லாபத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நண்பர்களே, என் வாழ்வில் எனக்கு நடந்ததை நான் சொல்லுகிறேன்.
வாழ்க்கை எப்பொழுதெல்லாம் என்னை குப்புற துள்ளியதோ, எப்பொழுதெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தியதோ, அப்பொழுது எனது கைத்தடியாக ஊன்றி எழுந்தது எதை தெரியுமா? உழைப்பை மட்டும்தான். உழைப்பு எனும் உங்கள் தொழில், உங்கள் உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் கைத்தடி. இந்த ஒரு கைத்தடியை ஊன்றி எழுந்தால் நீங்கள் எப்பேற்பட்ட கீழே விழுந்திருந்தால் கூட பிடிச்சி மேலே வந்துடலாம். அப்போ 11 கோடி உச்சம் பெறும் பொழுது நீங்கள் செய்கிற தொழிலில், சார் ஆக்சுவலாக நம்ம கடை வந்து சூடங்கம் பண்ணி தான் சார் வச்சுருக்கோம். சில பேர் சொல்லும்போதே வெக்கப்பட்டு சொல்லுவாங்க. நான் அவங்களெல்லாம் பார்த்து சிரிப்பேன். ஏன் வெக்கப்படுறீங்க? சார் நான் வந்து கற்பூரம் பண்ணி தான் சார் வச்சுருக்கேன். நம்ம பாட்டில் மூடி இருக்குல்ல சார், அந்த மூடி செய்கிற வியாபாரம் சார். அப்போல்லாம் சொல்லாதீங்க. நல்லா ப்ரைடாக சொல்லுங்கள், நல்லா ப்ரைடாக சொல்லுங்கள். நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தாழ்த்து கொள்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பிஸ்னஸ்க்கு நம்மளை பிடிக்காம போயிடும். நண்பர்களே, பிஸ்னஸ்க்குன்னு ஒரு டாக்டிஸ் இருக்குது. இஃப் யூ லவ் யுவர் பிஸ்னஸ், தென் பிஸ்னஸ் வில் லவ் யூ. அந்த 11 கோடி உச்சம் பெறும் பொழுது தொழிலில் லாபங்களை ஈட்டுகிறீர்கள், தொழிலை நேசிக்க தொடங்குகிறீர்கள். அதே நேரத்தில் அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது. இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், காதல் பிறந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அடுத்ததாக உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அதிர்ஷ்டம், பாக்யஸ்தானம். அடுத்த குரு பகவான் 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார். நல்லா இருக்கு. முக்கியமான விஷயமே, ஒரு நல்ல விஷயமோ அதுதான், கெட்ட விஷயமோ அதுதான். 6 சுக்கிர பகவான் நீச்சமாகி விடுகிறார். 6 நீச்சம் என்பதால் என்ன ஆகுது? உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. உடலில் ஏதேனும் பிரச்சனைகள். 1 நீச்சமாகிறார். இந்த 1 நீச்சம் பெறுகிறார். அதே நேரத்தில் புத பகவான் உச்சம் பெறுகிறார். நீச்சபங்க ராஜயோகம். இந்த பக்கம் என்னடான்னா முக்கியமான விஷயமே, 4 சூரியன் நீச்சம் பெறுகிறார். இது ஒன்று தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். 4 சூரியன் நீச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வராது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாம் கடந்து போகுமடா, காலையில் எந்திரிச்சு ஓடுவீங்க. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, சூப்பர், எல்லாம் நல்லா இருக்குது. அங்கே ஒருத்தர் சத்தம் போடாமல் உங்கள் ரிப்போர்ட்லாம் எடுத்து அவன் ப்ரெசென்ட் பண்ணதாக சொல்லி ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கான். அவனை பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கல. ஏன் பார்க்கல? வாழ்க்கையிலே நண்பர்களே, நானும் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் 17-20 வருஷம் இருந்தவன். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். வேலையில் இருக்கிறது பெரிய சாமர்த்தியம், அந்த வேலையில் பர்ஃபார்ம் பண்ணுறது அதை விட பெரிய சாமர்த்தியம். இது எல்லாத்த விட பெரிய சாமர்த்தியம், என்னுடைய படைப்புக்கான அங்கீகாரம் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அது இன்னொருத்தருக்கு கிடைக்காம பார்த்துக்கிறது இருக்கு இல்லையா, அதுவும் சாமர்த்தியம்தான். இந்த உலகம் நல்லவர்களுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டது அல்ல. இந்த உலகத்தில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும். போனால் போதும் சார், என்ன சார் பண்ணிடுவான், என் ரிப்போர்ட்டை தானே திருடுவான், அறிவை திருட முடியுமா? இந்த கதையெல்லாம் பேசாதீங்க. உங்கள் ரிப்போர்ட்டை அவங்க எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு உழைப்பை திருடுவார்கள், அதை மட்டும் பறி கொடுக்காமல் பார்த்துக்கோங்க. ரிஷபராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க. புரட்டாசி மாதம் பொன்னான மாதம். கீழே போயிட்டிருக்கின்ற 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொண்டு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை தீர்த்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.